வணக்கம். பங்களாதேஷில் இடைக்கால அரசு அதிகாரத்திற்கு வந்த உடனேயே செய்துள்ள ஒரு விஷயம் சில சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. சில வெளிநாடுகளில் உள்ள அந்நாட்டின் தூதுவர்களை திரும்ப அழைத்துள்ளது பங்களாதேஷ். இப்போது அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா, ஜப்பான், ஜெர்மனி, ஐக்கிய அரபு அமீரகம், மாலத்தீவு ஆகிய நாடுகளில் உள்ள தூதுவர்களைத்தான் திரும்ப அழைத்துள்ளது பங்களாதேஷின் இடைக்கால அரசு. ஒரு இடைக்கால அரசின் இத்தகைய செயலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை பங்களாதேஷ் பிரச்சனையில் வெளிநாடுகளின் தலையீடு நடந்துள்ளது என்பதற்கான ஒரு ஆதாரமாகத்தான் பார்க்க வேண்டும். பங்களாதேஷ் பிரச்சனையில் சீனாவுக்கு பங்களிப்பு உள்ளது என்று பலர் கூறுகிறார்கள். பலர் அமெரிக்காவிற்கு பங்களிப்பு உள்ளதென்று கூறுகிறார்கள். ஆனால் இரண்டு நாடுகளுக்கும் அதில் பங்குண்டாகும் வாய்ப்புள்ளதென்பதை மறுக்க முடியாது. அதிலும் அமெரிக்காவிற்கு சற்று கூடுதலான பங்களிப்பு இருக்க வாய்ப்புள்ளது. காரணம், ஒப்பீட்டளவில் அமெரிக்காவை விட சீனாவோடு நல்ல உறவையே கொண்டிருந்தார் ஷேக் ஹசீனா. அமெரிக்காவுடன் ஷேக் ஹசீனா அரசு மிக மோசமான உறவை கொண்டிருந்தது என்பதை நாம் அறிவோம். ஷேக் ஹசீனாவின் வெளிப்படுத்தல்கள், அவரது சில ஆதரவாளர்கள், சில ராஜதந்திர அதிகாரிகளின் வெளிப்படுத்தல்களை பார்க்கும்போது அமெரிக்காவின் தலையீட்டிற்கு நிறைய வாய்ப்புள்ளது. ஆனால் கிடைத்த வாய்ப்பை இந்தியாவிற்கு எதிராக மிகச்சிறப்பாக பயன்படுத்துகிறது சீனா என்பதையும் மறுக்க முடியாது. என்னவானாலும் இதுவரை அமெரிக்காவில் இருந்து வந்த தூதுவர் ஷேக் ஹசீனாவின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கவே வாய்ப்புள்ளது என்பது தெரிந்த விஷயம்தான். எனவே ஷேக் ஹசீனாவின் விருப்பத்திற்குரிய அந்த தூதுவரை அங்கிருந்து திரும்ப அழைத்துக் கொண்டு அவருக்கு பதிலாக அமெரிக்காவிற்கு ஆதரவான ஒரு தூதுவரை அங்கு பணியமர்த்த தற்போதைய இடைக்கால அரசு முயற்சிக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்படியானால் பங்களாதேஷ் பிரச்சனையில் அமெரிக்காவின் பங்களிப்பு இருந்திருக்கும் என்று யூகிக்க முடியும். அது மட்டுமல்ல, ரஷ்யாவில் இருந்த தூதுவரையும் திரும்ப அழைத்துள்ளது இந்த இடைக்கால அரசு. ரஷ்யாவிற்கும் பங்களாதேஷிற்கும் இடையே நல்ல உறவு நிலவி வருகிறது. அமெரிக்கா ஆட்சி கவிழ்ப்பிற்கு முயற்சிக்கும், தேர்தலில் குளறுபடிகளை ஏற்படுத்த முயற்சிக்கும் என்றெல்லாம் ஏற்கனவே எச்சரித்திருந்தது ரஷ்யாவிற்கும் இடையே மிகவும் நெருங்கிய நட்பு நிலவுவதால் இயல்பாகவே பங்களாதேஷ் ரஷ்யா இடையேயும் நல்ல விதமான உறவு நிலவி வந்தது. அப்படி இருக்க இப்போது ரஷ்யாவிற்கான தூதுவரையும் பங்களாதேஷ் திரும்ப அழைத்துள்ளதால் அங்கும் ஒரு பிரச்சனை உள்ளது. அதாவது, தற்போது அங்குள்ள ஷேக் ஹசீனா அரசால் நியமிக்கப்பட்ட தூதுவரை திரும்ப அழைத்துவிட்டு பங்களாதேஷின் இந்த பிரச்சனைக்கு எந்த அந்நிய சக்தி காரணமோ அந்த நாட்டின் விசுவாசியான ஒருவரை ரஷ்யாவிற்கு அனுப்ப வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் சீனாவிற்கான தூதுவரை திரும்ப அழைக்கவில்லை என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாகும். காரணம், சீனாவை பகைத்துக் கொள்ள இப்போதைய இடைக்கால அரசினாலும் முடியாது. அதேபோல இந்தியாவையும் பகைத்துக் கொள்ள முடியாது. காரணம், இந்தியாவும் சீனாவும் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான சக்திகளாக உள்ள நாடுகளாகும். எனவே பங்களாதேஷின் நிலைத்தன்மையில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் முக்கியமான பங்களிப்பு உள்ளது. உட்கட்டமைப்பு துறையிலும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களிலும் இந்தியா பல பதிற்றாண்டுகளாக முக்கியமாக பங்காற்றி உள்ளது. அதனால் இந்தியாவை பகைத்துக் கொள்ள முடியாது. அதே நேரம் சீனாவையும் பகைத்துக் கொள்ள முடியாது. காரணம், சீனாவுடனும் தவிர்க்க முடியாத விதத்தில் சிறந்த உறவை கொண்டுள்ளது பங்களாதேஷ். அமெரிக்காவின் விருப்பத்திற்கேற்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் சூழலில் ரஷ்யாவில் இருந்து விலகி நிற்பது, அமெரிக்காவிற்கு சாதகமான ஒரு நபரை அங்கு பணியமர்த்துவது என்பதாக இருக்க வேண்டும் தற்போதைய இடைக்கால அரசு மேற்கொண்டுள்ள நகர்வு என்று கருதலாம். காரணம், அமெரிக்கா உலகில் எந்த ஒரு நகர்வை மேற்கொண்டாலும் அதில் முதல் நோக்கமாக ரஷ்யா தான் இருக்கும். ரஷ்யாவிற்கு பிறகே உலகில் அமெரிக்காவிற்கு வேறு எதிரி நாடுகள் உள்ளதென்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே அமெரிக்காவின் விருப்பத்திற்கேற்ப ரஷ்யாவில் உள்ள தூதுவரை திரும்ப அழைத்துக் கொண்டு அமெரிக்காவிற்கு சாதகமான ஒருவரை பணியமர்த்துவதுதான் இதில் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றுதான் தெரிகிறது. இல்லையென்றால் இந்த இடைக்கால அரசு என்ன தெரிந்து கொண்டு விட்டது இந்த 5-6 நாட்களில்? எதற்காக இவ்வளவு உடனடியாக தூதுவர்களை திரும்ப அழைத்துள்ளது? எதனால் இந்த ஒரு அவசர நடவடிக்கை? இதிலிருந்து இந்த இடைக்கால அரசுக்கு தெளிவான அஜெண்டாக்கள் ஏதோ இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். பங்களாதேஷின் இன்றைய நிலையில் இப்போது அங்கு ஆலோசகராக இருப்பவரும் அவரது ஆதரவாளர்களும் முதலில் உள்நாட்டில் ஒரு சுமூகமான சூழலை உருவாக்கத்தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஷேக் ஹசீனாவை வெளியேற்றிவிட்டு அங்கு ஆட்சியில் அமர்வதற்கான தகுதி உள்ளது, ஷேக் ஹசீனாவை விட அந்த நாட்டிற்கு நல்லது நினைப்பவர்கள் என்பதெல்லாம் உண்மையாக இருந்தால் இப்போது அவர்கள் உள்நாட்டில் தான் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், நாட்டில் இன்னும் கலவரங்கள் நடக்கின்றன, சிறுபான்மையினர் மீது தாக்குதல்கள் நடக்கின்றன, அவாமி லீக் கட்சி ஆதரவாளர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன, காவல் நிலையங்கள் தாக்கப்பட்டு வருகின்றன, சட்டம் ஒழுங்கு சிறிதும் இல்லாத நிலை நிலவுகிறது. அவற்றையெல்லாம் நிறுத்தி சட்டம் ஒழுங்கை முதலில் நிலைநாட்டி நாட்டை மீண்டும் ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரத்தான் இதுபோன்ற சூழலில் யாரும் முயற்சிக்கவும் வேண்டும். அதன் பிறகுதான் வெளியுறவு கொள்கைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு இடைக்கால அரசு என்னும் நிலையில் வெளியுறவு கொள்கைகளை பற்றியெல்லாம் அதிகம் சிந்திக்கவே கூடாது என்று கூட சொல்லலாம். காரணம், இடைக்கால அரசு எனும்போது அந்த நாட்டில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கி மீண்டும் ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகளை
மேற்கொள்ள வேண்டும், அதுவரை நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதானே நோக்கம். அப்படி இருக்க இவர்கள் இந்த நாற்காலியில் சரியாக அமர்வதற்கு முன்பே வெளியுறவு கொள்கையில் கை வைக்கிறார்கள். ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தால் அந்த அரசாங்கம் வெளியுறவு கொள்கைகளில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும். இப்போது உள்நாட்டில் பிரச்சனைகளை சரி செய்து நாட்டை ஒரு நிலைத்தன்மைக்கு கொண்டு வருவதுதான் இடைக்கால அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இப்போது உள்நாட்டில் சிறுபான்மையினர் நிம்மதியாக வாழ முடியாமல் இருக்கும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்திய எல்லையில் அகதிகளாக இந்தியாவிற்குள் நுழைவதற்காக முயற்சிக்கும் நிலையில், மக்கள் வெளியில் நடமாட முடியாமல் இருக்கும் நிலையில் அதை சரி செய்ய முயற்சிக்காமல் பறந்து விட்டார்கள் கடலை தாண்டி வெளிநாடுகளுக்கு. வெளியுறவு கொள்கையில் முதலில் கை வைத்து விட்டார்கள். இது பங்களாதேஷ் கலவரத்திற்கும் அதன் தொடர்ச்சியாக இந்த இடைக்கால அரசு அமைந்ததற்கும் பின்னில் ஏதோ அந்நிய சக்தியின் பங்களிப்பு உள்ளதென்பதை உறுதிப்படுத்துவதாகவே உள்ளது.